வணக்கம் குளோரியானி. நாங்கள் கொத்தூஸ் தான், கொத்தடிமைகள் தான், நாங்கள் ஊப்பீஸ் தான் அப்படின்னு பகிங்கரங்கமாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நம்முடைய இளைய தலைமுறையினர். ரொம்ப மெச்சிக்கலாம் போல இருக்கு. அதாவது கொஞ்சம் வானர கூட்டம், தருதல கூட்டம், எதை பத்தியுமே கவலைப்படாத சமூக அக்கறையற்ற கூட்டம் தான் ஒரு சினிமா போதையில போய் விழுந்து தாறுமாறு தக்காளி சோறு ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தா, நாங்க புத்திசாலிகளாக்கும், நாங்க ஈவேராவோட கைத்தடி நுனியில வளர்ந்தவங்களாக்கும், அவர் போட்ட அடி, கைத்தடியை வச்சு போட்ட அடியில தான் எங்க ஞான கண்ணே திறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளோட பகுத்தறிவை பார்க்கும்போது, அதுல வந்த தலைமுறைகளோட அந்த பகுத்தறிவை பார்க்கும்போது எனக்கு என்னவோ ஆளு கிடைக்காம இந்த தாவேகா கூட்டத்துல உள்ள ஜென்ஸ் ஆட்களா தூக்கிட்டு திமுக இத ஐடி கார்டை போட்டு விட்டு பேச விட்டுட்டாங்களோங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வெக்கமே இல்லாம, கேவலமே இல்லாம, நாங்க இன்ப நிதிக்கு மட்டும் இல்ல, உதயநிதியோட எல்லாம் முடிச்சிட மாட்டோம், இன்ப நிதின்னு மட்டும் தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, இன்னும் வரப்போற பல நிதிகளுக்கு நாங்க எல்லாம் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டோம், அவங்க காலை கழுவி குடிக்கிறதுக்கு கூட நாங்க ரெடி ஆயிட்டோம் அப்படிங்கிற லெவல்ல பேசியிருக்காங்க. நீங்க ஒரு இளைய தலைமுறை அரசியல் பேசுறோம்னா பேசுறதுக்கு எவ்வளவோ அரசியல் இருக்கு. இன்றைய தாவேக்காவோட குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு மணி நேரம் போதாது. 10 நாளையில இவங்க வச்சிருக்க 10 லட்சம் அவலட்சணங்கள், அயோக்கியத்தனங்கள், இல்ல உதாசீனங்கள், இல்ல முட்டாள்தனமான செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, இதையே நீங்க 10 நாள் கூட்டம் போட்டு பேசலாம். அவ்வளோ இருக்கு. நீங்க இனிமே எப்படி எல்லாம் திருந்திட்டீங்கன்னு சொல்றதுக்கு கூட அவ்வளவோ இருக்கு. ஏன் உங்க பொய் வரலாற பேசுறதுக்கு கூட அவ்வளவோ இருக்கு. ஆனா எதையும் பேசாம ஆமாமா நாங்க அடிமைங்க தான், அடிமை எல்லாம் கிடையாது, கொத்தடிமைங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பாருங்க. மூக்கு படப்பா இருக்கிற ஒரு ஆளு பேசினாரு, நான் என்ன சொம்பு இல்ல அண்டான்னாரு. அப்படி அண்டான்னு வாயை பழக்க வச்சா, அப்ப அண்ட சராசரமே அதுல வாயை பிளந்து போயிடுச்சு. ஆனா நீங்க இப்போ அதை விட மோசமா கீழே இறங்கி போய் உங்க வயசு என்ன, உங்களோட ரத்த ஓட்டத்தோட அளவு என்ன, உங்க புத்துணர்ச்சி என்ன, புத்தம்புது ரத்தம் அப்படிம்பாங்க, அதோட வீரியம் என்ன, எதை பத்தியுமே கவலைப்படாம நாங்க அடிமையாதான் இருப்போம்னா அந்த அடிமை மனநிலையில நீங்க இருக்கீங்கன்னா என்ன நீங்க புதுமையை இனிமே தமிழகத்துல பார்க்க முடியும்? ஒரு கூட்டம் சினிமால வீணடிச்சுது, போதையில வீணடிச்சுது, உல்லாசம் களியாட்டத்துல வீணடிச்சதுன்னா நாங்க அடிமையா இருப்போம்னு வீரத்தை எல்லாம் மறந்துகிட்டு திருப்பியும் தெலுங்கு ஓங்கோல் ஆட்சிக்கு, கிருஷ்ணதேவராயர் பரம்பரைக்கு நாங்க உள்ளாட துவைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்லையா? உங்களுக்கு உங்க அம்மாக்கள் அப்பாக்கள் அப்படி இருந்தாங்க, தாத்தாக்கள் பாட்டிகள் அப்படி இருந்தாங்கன்னு வெக்கப்பட்டு அலற நேரத்துல, எங்க வீட்டுல இல்லப்பா அதனால நான் தைரியமா சொல்றேன், இருந்த நேரத்துல நீங்க எப்படி இந்த இளம் வயதுல அரசியல் புரிதல் உங்களை இவ்வளவு மட்டமா ஆக்கியிருக்குன்னு தான் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. அதாவது 200 ரூபாய் ஊபிக்கள்ங்கிறத இவ்வளவு பெருசா சொல்றீங்க. நான் தாவேக்காவை ஏதாவது பதிவு போட்டாலோ இல்ல ரீல்ஸ் போட்டு அவங்களுடைய தவற சுட்டி காட்டினா பதிவுல 200 ரூபாய் ஊப்பிம்பானுங்க. நான் எந்த கட்சியை சேர்ந்து இருக்கேன்னு கூட அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. நான் திமுகவோட தப்புகளையும் பேசுறேன், அதிமுகவோட தப்புகளையும் பேசுறேன், பாஜகவை பேசுறேன், தாவேக்காவை பேசுறேன், காங்கிரஸை பேசுறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியே இத்தனை அயோக்கியர்களையும் எதிர்க்கிறது தான் அவங்களோட வேலை. அதனாலதான் நாம் தமிழர் கட்சியிலே வருவாங்க. இத்தனை பேர் சரியில்லை ஆண்டா இத்தனை கட்சிகளும் புதுசா இந்த சமூக குப்பை கட்சியும் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் நாம் தமிழர்ல பயணிக்க முடியும். அதை பத்தி யோசிக்காம அதை போய் தேடுறதுக்கோ நான் எந்த கட்சி சார்பா பேசுறேங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குறதெல்லாம் கிடையாது. உடனே 200 ரூபாய் ஊப்பின்னு போடும்போது எனக்கு மானமே போன மாதிரி இருக்கும். எனக்கு அவ்வளவு கோபம் வரும். நான் 200 ரூபாய் ஊப்பி இல்லடான்னு கத்தணும் போல இருக்கும். ஏன்னா எனக்கு அது அவ்வளவு அவமானமா அவமதிப்பா தோணும். என்ன பதிவுல அசிங்கமா என்னோட நடத்தையை கொச்சப்படுத்தி பேசும்போது எனக்கு எவ்வளவு கோபமும் வேதனையும் வருமோ, அதுக்கு இணையா எனக்கு 200 ரூபாய் ஊப்பின்னு சொன்னா வரவங்க 200 ரூபாய் என்ன 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்றதும் என்ன என் நடத்தையை கேவலப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா, அது 2 பதிவுமே எனக்கு ஒரே ரண வலியை தரும். அதே கேவலத்தை நான் உணர்வேன். அப்படி இருக்கும்போது எப்படி இளம் வயதுடைய நீங்க சமூகத்துக்கு நல்லதை பேசக்கூடிய, நல்ல அரசியலை தேர்வு செய்ய இடத்துல இருக்கக்கூடிய நீங்க, ஏன்னா ஒரு காலத்துல படிப்பறிவு இல்ல, குறைவா இருந்தது, சினிமால பாக்குறத நிஜம் நம்பி எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க, அதன் வழி நடிகைக்கும் ஓட்டு போட்டாங்க, அதே மாதிரி சினிமாக்கு பஞ்சு டயலாக் எழுதி அதுல சம்பாதிச்ச ஒரு கருணாநிதி அவர்களுக்கு ஓட்டளிச்சாங்க, நாடகங்கள்ல அரசியல பேசுனதுனால அவரை நம்புனாங்க, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் நடிச்சேதான் ஏமாத்துனாங்க, அவங்களும் சினிமால நடிச்சாங்க, நிஜத்திலயும் நடிச்சாங்க. அன்னைக்கு அதை பகுத்தறிகிற அளவுக்கு சாமானிய ஜனங்கள் இல்ல, அதனால விழுந்து கிடந்தாங்க. இன்னைக்கு நீங்க அவ்வளோ படிக்கிறீங்க,
உங்களுடைய பாடத்திட்டங்கள்ல குடிமையியல்னு அரசியல் பத்தி வந்துருது, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு தனியா இருக்குது. சமூக ஊடகங்கள் அன்னைக்கெல்லாம் பொதிகை சேனல் இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் இந்த கேபிள்கள்லாம் அரசு கேபிள்கள்னு இந்த தனியார் தொலைக்காட்சிகள் உங்களுடைய எஜமானங்கள் எல்லாம் வச்சது வந்தது. அப்ப கூட அது ஒரு சார்பா தான் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து நாம வாங்கலாம். நமக்கு மூளை பத்தாது அந்த அளவுக்கு செய்திகள், பொய் செய்திகளும் உண்மை செய்திகளும் போலி பரப்புரைகளும் நிஜங்களும் பரவி கிடக்குது. அதுல இருந்தே நாமளே பொறுக்கி எடுக்கிற அளவுக்கு நம்முடைய மூளை வளர்ச்சி பெற்ற இந்த காலத்துல இப்படி ஒரு இள ரத்தங்கள் நாங்க அடிமையா இருப்போம்னு சொல்றது கேவலத்திலேயும் கேவலம். அடுத்தது கொத்தடிமை இல்லைங்க, அது எங்க அப்பா வாங்கின பேரு. எப்படி எங்க அப்பா சித்தப்பா மாமாக்கள் வாங்குற பேரு தான் கொத்தடிமை. நாங்க கொத்தடிமை இல்லைங்க, கொத்தூஸ் அப்படிங்கிறாங்க. உங்களை கொத்துன்னு கொத்து பரோட்டா போடுறதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஆமா, பிறகு நீங்க கொத்து பரோட்டாவா மாறதுக்கு நீங்க ரெடியா இருக்கும்போது பரோட்டா போடுறதுக்கு நாங்களும் ரெடியா தானே இருப்போம். நல்லா கொத்தூசா இருங்க, உங்களையும் சேர்த்து வச்சு நாங்க பேசுறோம், சேர்த்து வச்சு நாங்க செய்யறோம். அப்படிதான் உங்களுக்கு என்னென்ன அறிவுரைகள் சொல்லணுமோ, என்னென்ன வச்சு வாங்கணுமோ, என்னென்ன கேள்வி கேட்க முடியுமோ கேட்கிறோம். அதாவது இந்த தாவேக்கா தான் சம்பந்தமே இல்லாம பேசும். ஒரு கேள்வி கேட்டா வேற பதில் சொல்லும். ஒரு இலாகால வேலை பார்த்தா வேற இலாகா வேலையை செய்யும். அதாவது தனக்கு என்ன துறை ஒதுக்கி இருக்கோம் அந்த துறையில போய் இந்த துறைகள் வேலை செய்யாம சம்பந்தமே இல்லாத துறைகள்ல போய் மூக்க நுழைச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் கேமராவோட தான் போவாங்க. ரீல்ஸ் பைத்தியங்களாச்சே, அப்படி கேமராவோட போய் தான் எல்லாம் செய்வாங்க. உட்கார்ந்த இடத்துல ஆணை பிறப்பித்து உட்கார்ந்த இடத்துல நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்யற வேலையை விட்டுக்கிட்டு ஆய்வு செய்யறோம்னு கேமராவோட கிளம்பிடுவாங்க, பனியன் லுங்கியோட. இப்படிப்பட்ட ஆட்களாக்கும் தாவேக்கான்னு பார்த்தா நீங்களும் அதே மாதிரி ரீல்ஸ் போட்டு 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 ஏதோ சமுதாயத்துக்கு நல்லது பேசுற மாதிரி கடைசியில திராவிடத்திட்ட போய் நாங்க அடிமையா இருப்போம்னு சொல்றீங்க. நீங்களும் தாவேக்கா கார மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா வேற பேசுறீங்க. எப்படி வெட்ட வளையறதுக்கு நாங்க வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையன்னா வளரும் ஆலமரம்ங்கிறீங்க. தாவேக்கா முட்டாளுக்கும் உங்களுக்கும் தற்குறிக்கும் என்ன வித்தியாசம்? அங்க இருந்தா நீங்க இப்ப ஏதோ பணம் தந்து உங்களை வாங்கியிருக்காங்க. நான் அடிச்சு சொல்றேன், ஏன்னா உங்க மூளையை அதை வெளிப்படுத்துது. உங்களை நாங்களே அந்த தாவேக்காவும் அப்படிதான் சொல்லணும். அவரு அவ்வளவு வச்சிருந்தா என்ன, குடும்பத்தை விரட்டி விட்டா என்ன, அவரு பல்லு இருக்கவே பக்கோடா திங்கிறான், அவருக்கு பணம் இருக்கு, எங்க அண்ணனுக்கு பணம் இருக்கு, அவரு ஜாலியா இருப்பாரு, அவருக்கு நாங்க என்னவா வேணாலும் மாறிடுவோம். ஆம்பளையா இருந்தா அடுத்த ஜென்மத்துல பொம்பளையா பிறந்து அவருக்கு வாக்கப்பட்டுருவோம். பெண்ணா இருந்தா என் புருஷனை விட அவரை ரொம்ப பிடிக்கும், அவரு ஒண்ணு மட்டும் சொல்லட்டு நான் ரெடி தான், தங்கை ஆகுறதுக்கு ரெடி தான், அக்காவா ஆகுறதுக்கு ரெடி தான், பாட்டி ஆகுறதுக்கு ரெடி தான், அவருக்கு சித்தி ஆகுறதுக்கு ரெடி தான், ரொம்ப ரெடி மோட்லயே இருப்பாங்க. அந்த கட்சியில தான் பார்த்தா நீங்க இங்க பேசுறத பார்த்தா அங்க இருந்து இப்ப கட்சி தாவி இங்க ஏதோ பெரிய அமௌண்ட்டுக்கு வந்திருக்க ஆள் மாதிரி தான் தெரியுது. நீங்க இயல்புல தமிழராகவோ இல்ல அரசியலை உற்று நோக்கிய ஒரு இளைஞர் பட்டாளம் மாதிரி தோணல. வாழையடி வெட்டப்பட்டு விழ போற வாழை இல்ல. நாங்க வாழையடி வாழையனா வளம் ஆலமரம்னா வாழைக்கும் ஆலமரத்துக்கும் அது ஒரு இனம், இது வேற இனம். எப்படி வாழையடி வாழையன அப்புறம் ஆலமரத்துக்கு போச்சு? டங் ஸ்லிப் ஆகுது. ஒழுங்கா பேசணும், அரசியலை ஆராய்ஞ்சி நல்லவங்க பக்கம் நின்னாதானே சரியான எடுத்துக்காட்டு வரும். இல்லைன்னா இப்படிதான் குழம்பியே சாவணும். இப்படிப்பட்ட புத்திசாலிகள் வாழையடி வாழையன வளரும் ஆலமரமாக நீங்க கண்டிப்பா நிப்பீங்க. உங்களை எல்லாம் உண்மையிலே இந்த சமூக குப்பைக்கு கையில மாட்டிக்கிட்டோம், இந்த பைத்தியங்கள் கையில மாட்டிக்கிட்டோங்கிற வேதனை படு பயங்கரமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த கூமுட்டைங்க எல்லாம் சேர்ந்து உங்களை திராவிடத்தை உள்ள வச்சது பாருங்க, கூப்புல உட்கார வச்சது பாருங்க, அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நினைக்கும் போதுதான் இந்த விரக்தியில, அதாவது இந்த பைத்தியக்காரங்க தீய கொளுத்திட்டு இருக்கானுங்களே, நாட்டை கொளுத்திட்டு இருக்கானுங்களே, இதை நினைச்சு என்னவாக போகுதோ அப்படின்னு இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பாக்குற மாதிரியே ஒவ்வொரு நாளும் இருக்கு. பேய் நாட்டை ஆள்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா முதன்மை அமைச்சரே பேயரஞ்சாப்புல தான் உட்கார்ந்து இருக்காரு. அவர் மாந்திரிகர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஃபுல்லா இந்த மாந்திரிகம் செய்யறவங்க கோயில் பூசாரிகளோட தான் சுத்திட்டு இருந்தாரு, ரெட்டிகாரோட பூஜை புரஸ்காரம் தான் சுத்திட்டு இருந்தாரா? அதுல குட்டி பிசாசு என்னவோ இவருக்கு மேலேயே பாஞ்சிட்டா என்னன்னு தெரியல. அவரே பேயரஞ்ச மாதிரி தான் உட்கார்ந்து இருக்காரு. அதே மாதிரிதான் அந்த பேய்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டோமே, இந்த பைத்தியக்காரங்க கையில கொண்டு போய் தீப்பெட்டியை கொடுத்துட்டீங்களேடா, இன்னும் கொளுத்திடுவானுங்களே. இன்னைக்கு எத்தனை உயிர் போதோ, இன்னைக்கு நம்ம வீதியில இறங்கினோம்னா உருப்படியா வருவோமான்னு தெரியல. எந்த தாவேக்காக்காரன் வம்பெடுப்பான், எந்த தாவேக்காக்காரன் கையை கால நீட்டுவான், எந்த தாவேக்காக்காரன் கட்டையோட நிப்பான்னு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு நாம பயந்து சாகுற அதே நேரத்துல, உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க அதே நேரத்துல உங்களை மாதிரி கிருஷ்ணதேவராயர் பரம்பரைகளை கூப்புல உட்கார வச்சாங்க பாருங்க. அதை நினைக்கும் போது
கொஞ்ச நேரம் மனசு வந்து திருப்தி ஆகுறத தடுக்க முடியல. நீங்க கூப்புல உட்கார்ந்துட்டே இருந்துட்டீங்கன்னா தான் நல்லது. ஏன்னா நீங்க சரியில்லைன்னு இந்த சமூக குப்பையை தூக்கி வச்சிருக்காங்க மக்கள். இனிமே நீங்க வந்து ஆலமரமாவும் வாழமரமாவும் இருக்கிறதுக்கு ஐயா சாமி, நாங்க ஏதாவது நல்ல வசதி வாய்ப்பு இருந்தா தனி தீவை கூட வாங்கிட்டு போயிடலாமான் இருக்கு. உண்மையிலே உங்களுக்கு கீழேயே எங்களால இருக்க முடியாது, இந்த குப்பைக்கு கீழேயே நம்ம இது மூச்சு முட்டுது உட்காந்து. இந்த குப்பை டஸ்ட் பரவி நம்ம நுரையீரலை தாக்கி மூச்சு விட முடியல. நீங்களான்னா எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உருவிட்டு பணக்கார பட்டியல்ல முதலிடம் பிடிப்பது எப்படின்ட்டு அதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்க ஆட்கள். எதுவுமே எங்களுக்கு ஆகாது. அதிமுகல இருந்து திமுக, காங்கிரஸ், பாஜக, தாவேகான்னு எல்லார் கையிலயும் நாங்க சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்க நேரத்துல இந்த தவறா வீராவேசம் பேசிக்கிட்டு நாங்க ஒரு நல்ல இனிமையான கொத்தடிமைகள்னு உங்களை பறைசாற்றுகிற இந்த நிமிடத்தை நினைக்கும் போது, இந்த இளைஞர்களை நினைக்கும் போது உண்மையிலே நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொன்ன டயலாக் மாதிரிதான், நாசமா போங்கன்னு தான் சொல்ல முடியுது. இப்படி திமுக ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா நம்ம தாவேக அமைச்சர்களோட அக்க போரு, அந்த தாவேக எம்எல்ஏக்களோட நண்பர்களோட அக்க போரெல்லாம் படு பயங்கரமா இருக்கு. எம்எல்ஏ சீட்ல உட்கார்ந்து பார்த்து போட்டோ எடுத்துக்கிறானுங்க, புகைப்படம் எடுக்கிறானுங்க. அப்ப அந்த எம்எல்ஏ இருக்கைக்குரிய மரியாதை என்ன? அந்த எம்எல்ஏ பதவிக்குரிய மரியாதை என்ன? அந்த சீட்ல உட்கார்ந்து எழும்பி புகைப்படம் எடுத்து ஒரு ஆசைக்கு எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, ரீல்ஸா போட்டு மகிழ்ற அளவுக்கு முட்டா கூட்டமா இருக்குது பாருங்க. அடுத்தது ஒரு அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சரா இருந்துகிட்டு மருத்துவம் படிச்சவர் மாதிரி மருத்துவமனைக்கு போய் பாக்குறாரு. அவர் நர்ஸ்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா? காய்ச்சல் மாத்திரனா என்னன்னு தெரியுமா? இல்ல அவருக்கு வந்து டியூட்டி பாக்குறதுனா என்னன்னு தெரியுமா? பியூனோட வேலை மருத்துவமனையில என்னன்னு தெரியுமா? மருத்துவமனைனா என்னன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர் ஒரு டிஷர்ட், ஆமாங்க அவங்க நவீன அமைச்சர்கள், கோட் சூட் முதன்மை அமைச்சர், நவீன டிஷர்ட் அமைச்சர்கள்னு அவங்க மக்களோட மக்களா போய் ஆய்வு நடத்துறாங்களாமா. ஏன்னா இவங்கள யாருக்கும் தெரியாது, சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன் நெத்தியில பச்சை குத்திட்டு போனா கூட நம்புறதுக்கு தயாரா இல்ல. அதனால அவங்க இப்படி போனாலும் ஒண்ணுதான், இவங்க வேஷம் போட்டுட்டு போனாலும் யாரும் நம்ப போறது இல்ல. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களா. ஆனா உங்களுக்கு தந்த துறையை பார்க்காம இன்னொரு துறையை பாக்குறீங்க. இதுல இந்த கோமாளி நடிகர், அதாவது இந்த மீன்வளத்துறை அமைச்சர் கோமாளித்தனம் காட்டி தானே நடிச்சிருப்பாரு. அதனால சொன்னேன். அப்படி சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அதுக்காக அவரு ஏதோ ஒரு இதுல நிகழ்வுல பேசுறாரு, அரிது மானிடராய் பிறப்ப இது, அதிலும் இப்போ இருக்கக்கூடிய தவக்கல கட்சி தலைவர், அதாவது ஆட்சி நடத்துறாரு இல்லையா தாவேகா கட்சி ஓனர், அவருக்கு நண்பராய் பிறப்பது அரிதான். உண்மைதாங்க. இல்லைன்னா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அமைச்சராக முடியுமா? அந்த ஒத்த நண்பர் அப்படிங்கிற ஒத்த காரணத்துக்கு தானே நீங்க அமைச்சரானீங்க, எம்எல்ஏவா வேட்பாளரா நின்னீங்க. வேற எந்த தகுதி உங்களுக்கு இருக்கு? உங்களுக்கு அரசியல்னா உங்க தலைமைக்கே தெரியாது, உங்களுக்கு சுத்தம் ஒன்னும் தெரியாது, கெக்கே பிக்கேன்னு பேசுறதுக்கு கொஞ்சம் கூட பேசுறதுக்கும் தெரியாது. கச்சத்தீவை கேட்டா நோ கமெண்ட்ஸ்னு இன்னொருத்தன் சொல்லித்தரான், அதே நீங்க சொல்றீங்க. இப்படிப்பட்ட ஆளு ஒரே காரணம், இந்த தலைவருக்கு தலைமை ஆள் இருக்காரே சினிமா தலைவர், அவருக்கு நீங்க நண்பரா இருந்ததை தவிர வேற என்ன காரணம் நீங்க இதுல வந்து இன்னைக்கு அமைச்சரா இருந்திருக்க முடியும்? அப்போ உங்களுக்கு அது அரிதாதான் இருக்கும். இல்லைன்னா கேப்பாரட்டு, அதாவது காமெடி நடிகர்லயே நீங்க உச்சத்தை தொட்ட ஆள் கிடையாது. உங்க பேர் என்னன்னு கூட நடிக்கும் போதே யாருக்கும் பெருசா தெரியாது. இந்த கண்ணை உருட்டிட்டு நிப்பாரே, கண்ணு மட்டும் தனியா தெரியுமே அப்படின்னு தான் அடையாளத்துக்கே சொல்லுவாங்க. அப்படி ஒன்னும் தெரியாம மூலையில, ஏன்னா நற்செயல்களும் நீங்க எதுவும் செஞ்சது கிடையாது. அப்ப எதுவுமே தெரியாத ஏதோ ஒண்ணு மாதிரி இருந்த உங்களை இன்னைக்கு ஒரு மீன்வளத்துறைக்கு அமைச்சர் ஆக்கியிருக்காருன்னா, ஆமா அவருக்கு நண்பராய் பிறந்ததுனால்தான் இந்த அரிதான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய அரிதான வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. கட்ட பஞ்சாயத்து பண்றவங்களுக்கு, ரவுடிகளுக்கு. எப்படி திமுக அதிமுகல கட்ட பஞ்சாயத்து பண்றவங்களும் ரவுடிகளுக்கும் சாராய வியாபாரிகளுக்கும் தான் வாய்ப்போ, அதே மாதிரி அதோட நீட்சியான தாவேக்காக்கும் கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, ஊழல், லாட்டரி வித்து பிழைக்கிறது, பிக் பாக்கெட் அடிக்கிறவன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவனுக்கு தான் வாழ்க்கை, அவனுக்கு தான் அரசியல். வரி ஏய்ப்பு செய்தவன் ஆளலாம். நாட்டை வரி செலுத்தி காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மனிதன் அதையே அரசாங்கத்தையே ஏமாத்தி வரி ஏய்ப்பு செஞ்சா அவன் அதே நாட்டையே திருப்பி ஆளலாம். அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுலதான் நடந்திருக்கு. இந்த கொடுமையெல்லாம் அரங்கேறி இருக்கு. அதனால நீங்க வந்து அரிதாக தான் இத வந்து அப்படி புல்லரிச்சு போய் தான் சொல்லுவீங்க. அற்பர்களுக்கு வாழ்க்கை வந்தா எப்படி சொற்பமும் நாசமா போயிரும் அப்படிங்கிறதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு தான் இந்த அமைச்சரவை, இந்த எம்எல்ஏக்கள் அவைகள் எல்லாம் கூறக்கூடிய இது. அடுத்தது, ஒரு மருத்துவமனைக்கு ஆராய்ச்சி பண்ண எம்எல்ஏக்களோ அமைச்சரோ போனா கூட போற அடிபொலிகள் வந்து ஐசியூ வார்டு, அங்க உயிர் போற இடத்துல உட்காந்து அரட்டை அடிக்கிறது, சிரிக்கிறது, கும்மாளம் போடுறது. நர்ஸுகளை பார்த்துட்டு இந்த படத்துல காட்டுற மாதிரியே பொங்கிருவாங்க போல. இயல்பிலேயே மனிதர்கள் அப்படிதானானும் தெரியல.
ஒரே அரட்டையாம். அப்ப எதுக்கு ஆராய போறீங்க? எதுக்கு ஆய்வு செய்யறதுக்கு 4-5 தருதலைகளோட போகணும்? குறிப்பா அதிகாரிகளோட போனா இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா ஒரு அதிகாரி தெரியாதனமா சிரிச்சு வச்சுட்டாங்க. அவங்க வந்து சொல்ல போனா நல்ல நடவடிக்கை எடுக்கக்கூடிய நல்ல ஒரு அதிகாரி தான், துடிப்புடன் கூடிய அதிகாரி தான், பெண் அதிகாரி. அவங்களுக்கு கெட்ட நேரமா அவங்களுக்கு அன்னைக்கு என்ன புத்தி பேதலிச்சதோ சிரிச்சு வச்சு தொலைச்சிட்டாங்க. தப்புதான். மோசமான நெருக்கடியான நேரங்கள்ல சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிரிப்பே வந்தாலும் நடக்கணும். அதுதான் சிரிக்கக்கூடியதா இருந்தாலுமே அந்த தர்ம சங்கடமான நிலைமைய இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு அடக்கணுங்கிறது தான். அது மாதிரிதான் சொல்ல வர. அதிகாரிகள் வந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, தன்னுடைய செயல்பாடுகள்ல இருப்பாங்க. நீங்க கூட்டிட்டு போறதெல்லாம் உங்களுடைய கோஷ்டிகள், நண்பர்கள், தோழிகள். தலைமையும் அப்படிதான். தோழிங்கிற ஒரு பேரை கொச்சப்படுத்துற மாதிரி, தோழிங்கிற உறவை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி ஒருத்தரோட துட்டி வீட்டுக்கு போவாங்க. முதன்மை அமைச்சர் சரியா இருந்தா தானே. அதாவது இங்க என்ன இலாகா ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த இலாகாவுக்கு வேலை செய்யாம மீன்வளத்துறை அமைச்சர் மருத்துவமனையை போய் சுகாதாரத்துறை அமைச்சர் மாதிரி ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. ஏன்? முதன்மை அமைச்சருக்கே இலாகா வேலை செய்ய தெரியாது. தன்னுடைய இலாகா வேலையை செய்யாம அடுத்த இலாகா வேலை செய்யறது அவரோட வேலை. தன்னுடைய சொந்த குடும்பத்தை கவனிக்கிறது கிடையாது. அடுத்த நடிகையோட தோழின்ட்டு தேவையில்லாம அந்த உறவை கொச்சப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு கான்வாய் பாதுகாப்போட கூட்டிட்டு அலையிறது. அவரு சரி தலை சரியா இருந்தாதானே வாள்கள் எல்லாம் சரியா இருக்கும். இப்படி இங்க யாருக்குமே அவங்க சார்ந்த வேலை. நாம என்ன பண்றோம்? நாம ஒரு முதல்வராக்கும், நாம நம்முடைய உறவுகள் அது என்ன மாதிரி உறவா இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி புனிதமான உறவா கூட இருந்துட்டு போட்டோம். புனிதமான உறவுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட இதுலதான் இருக்கணும். தனிப்பட்ட இதுல வீட்டுல வச்சு, வீடு வாசல் இல்லையா, 1க்கு 10 பங்களா வச்சிருக்கீங்க, 2 பேருமே 1க்கு 10 வீடு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பாக்குறதுக்கு 1008 இடம் இருக்கு, பழகிறதுக்கு உங்களுடைய புனிதமான நட்புறவை தோழி தாங்க, அதான் சொல்றேன். தோழி, நீங்க தோழன். இந்த புனிதமான நட்புறவை வலுப்படுத்த, அதை வந்து இன்னும் மேற்கொண்டு அந்த உறவை வந்து வளர்த்துக்கிட்டு போறதுக்கு 1008 இடம் இருக்கு. உங்க புனிதமான உறவை வந்து நீங்க வந்து அரசு கான்வாய்ல போற மாதிரியும் அரசு வாகனங்கள்ல போற மாதிரியும் முதல்வர் அப்படிங்கிற ஒரு இதுல கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன உங்க பிஏவா? உங்க முதன்மை அமைச்சரோட பிஏவா அவங்க? இல்ல முதன்மை அமைச்சரோட அந்த நடிகையை வந்து முதன்மை அமைச்சரோட செக்யூரிட்டியா போட்டிருக்கா? அவங்க பெண் காவல் அதிகாரியா? முதலமைச்சருக்கான தனிப்பட்ட காவல் அதிகாரியா? அப்படி ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா? கொடுத்தாலும் கொடுத்திருப்பாங்க. ஏற்கனவே ஜோசியருக்கு அரசு வேலை கொடுத்த புத்திசாலியாச்சு, அதனால அப்படி ஏதாவது ரகசியமான பதவிகள் கொடுத்து வச்சிருக்கலாம். ஆனா அது சட்டப்படி இருந்தா தானங்க அனுமதிக்க முடியும். நீங்களா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. இப்படி முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி தலையும் சரியில்லை வாள்களும் சரியில்லை அப்படிங்கிறத இதுல பார்க்க முடியுது. இப்படி ஒன்னா பார்த்தா நமக்கு, நான்லாம் நினைச்சேன் எப்படியும் ஒரு 6 மாசம் நமக்கு கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு கஷ்டம், ஓரளவுக்கு பூசி மெழுகி கொஞ்சம் ஒரு மாதிரி நடிச்சாவது ஏமாத்துவாங்க. இவங்க தான் நடிக்கிறதுல சிறந்தவங்களாச்சே, உச்சத்துல நடிச்ச உச்சத்துக்கு போன ஆட்களாச்சே. கூட வச்சிருக்கிறது வேற தமிழ்நாட்டு மக்களையே ஏமாற்றி பிழைத்த லாட்டரி குடும்பத்து ஆளு, ஊழல் பெருச்சாளிகள். இவங்களுக்கெல்லாம் அந்த நீக்கு போக்கு தெரிஞ்சனால நடிச்சாவது ஒரு 6 மாசம் ஏமாத்துவாங்க. நமக்கு ஒரு 6 மாசம் வேலை இல்லை அப்படின்னு நினைச்சா, இல்ல நாங்க உங்களுக்கு தினமும் கண்டென்ட் கொடுக்க மாட்டோம். எங்க அயோக்கியத்தனத்தை நீங்க எடுத்து பேசுற மாதிரி ஆதாரபூர்வமா நீங்க கேமராவோடே போங்க, நீங்க ரீல்ஸா போடுங்க. ஏன்னா அதுலதான் நீங்க மாட்டுறீங்க. கேமரா இல்லாம வந்து போனீங்கன்னா, இப்ப திமுக அதிமுக மாதிரி கேமரா இல்லாம பண்ணீங்கன்னா அவங்களே ஒரு தப்ப பண்ணிக்கிட்டு ஐஏஎஸ்களுக்கு மேல போட்டுருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடியார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அவருக்கு தெரிஞ்சு நடந்ததா? அவர் ஆணை பிறப்பிச்சுதான் மாவட்ட ஆட்சியர் அதை நடத்தினாரா? அவர் ஆணையின் பேர்ல தான் துப்பாக்கி சூடு அந்த காவல்துறை அதிகாரி பண்ணுனாராங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஆஃப் த கேமரால ஆணை பிறப்பித்திருக்கலாம், உண்மையிலே தெரியாமலும் இருந்திருக்கலாம். ஆனா அவர் எப்படி ஆகா தப்பிச்சாரு எனக்கு தெரியாது. நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு இப்ப ஆதாரம் இல்லை. சரியா? அவங்க எல்லாம் அப்படியே ஆதாரம் இல்லாம தப்பு பண்ணி அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு அவங்க பணத்தை சுருட்டிக்கிட்டு ஐஏஎஸ் திருடிட்டாரு, எனக்கு கீழே இருக்க அதிகாரிகள் எடுத்திருப்பாங்க, யாருக்கு தெரியும்? இப்போ எடப்பாடி அவர்களை ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்க, அவங்க அபிமானிகள் என்ன சொல்லுவாங்க? அவருக்கு என்னங்க தெரியும், அவருக்கு கீழே இருக்கவங்க செஞ்சதுக்கு அவரு அப்படி. இப்ப நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. திமுக ஸ்டாலின் அவர்களை நம்ம வந்து பினாமி சொத்து சேர்த்திருக்காருன்னா அவர் அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க கீழே இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் உங்களுக்கும் வேணும். ஏன்னா அநியாயத்துக்கு லஞ்சம் வாங்குறது, ஒரு புகார் கொடுத்தா அதுக்கும் லஞ்சம், ஒரு நிர்வாகத்துல சீர்கேடு நடக்கும் சொன்னா அதுக்கும் லஞ்சம், ஒரு காரியம் நடக்கணும்னா பொதுமக்கள்கிட்ட லஞ்சம். நீங்க லஞ்சமா வாங்குறதுனால மொத்தமா நீங்க தான் சுருட்டுறீங்கன்ட்டு உங்களுடைய எஜமானர்கள் முதல்வர்கள் சொல்லிட்டு போயிருவாங்க. இது கேமரா இல்லாம நடக்கிறதுனால நீங்க உங்க தலையில விழுந்துருது, அதிகாரிகள் தலையில போட்டுட்டு அவங்க அழகா தப்பிச்சிடறாங்க. ஆனா நீங்க புத்திசாலிகள் அல்லவா, நீங்க கேமராவோட போங்க, இது மாதிரி ரீல்ஸாவே போடுங்க. அப்பதான் நீங்க தான் தப்பு செய்யறீங்க, நீங்க தான் இந்த முட்டாள்கள், நீங்க தான் அயோக்கியத்தனம் செய்யறீங்க, நீங்க தான் இந்த முட்டாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது
பட்டு வர்த்தனமா எல்லாருக்கும் தெரியும். அப்பவும் முட்டு கொடுக்குற விக்கல் எடுத்த விக்கிகள், ஒப்பனை கலைஞர்கள், மதமா பேசுகிற மதன்கள், அப்புறம் மாய வலையில சிக்குண்ட மாயவன்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் நாங்க ஆதாரபூர்வமா இத எடுத்து பேசுறதுக்கு, தமிழ் கூறும் நல்லுலகுக்கு எடுத்தேம்ப எங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பாகவே இது இருக்கு. நீங்க கேமராவோட தான் போனோம், அள்ள கைகளோட தான் போனோம், கூட்டமா போங்க, கும்பலா போங்க, இதே அட்ராசிட்டியை இப்படியே எவிடென்டோட காட்டுங்க. அப்பதான் எங்களுக்கும் நீங்க எவ்வளவு பெரிய குப்பை, நீங்க எப்படி ஒரு திமுகவின் நீட்சி, நீங்களும் திமுகவும் ஒண்ணு இல்ல, நீங்க திமுகவோட 10 மடங்கு மோசமானவங்கிறத நாங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்.